வணக்கம் ஆதினா. என்னோட பேர் ஹரி. நம்மலாம் இன்னும் படித்த முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க ஃபேஸை வச்சுட்டே அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அண்ணா ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க தோணுது. நீங்கள் பயப்படலை, ரொம்ப புண்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இஃப் ஐ நாட் ராங், நீங்கள் ஃப்ரைடே கோயம்புத்தூரில் இருந்தீங்க. ஃப்ரைடே நைட், அதாவது 21:49, அதாவது நைட் 9:49 நீங்கள் ஒரு லைவ் வீடியோ உங்கள் பேஜில் போட்டீங்க. அதாவது கோயம்புத்தூரில் எல்லாருமே நல்லா படித்த முட்டாளெல்லாம் கிடையாது, எல்லோரும் நல்லா விழிப்போடு இருக்காங்க, பல கோரிக்கை இருந்தது, அதை ஒரே கோரிக்கையாக நம்ம கொண்டு வந்தோம், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில மாற்றுக்கருத்து உள்ள தோழர்கள் உங்களுக்கு லைவில் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அரசியலுக்கு வர போகிறீங்களா அந்த மாதிரி ஒரு இதாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு அண்ணன் நல்லா அருமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. அரசியல் வர்றதுக்கு நல்ல தகுதி இருக்குது, இருந்தாலும் நான் வரலினாலும் யங்ஸ்டர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இருந்தாலும் அப்போ எந்த ஒரு இதுவும் சலனமும் நீங்கள் காமிக்கலை, உங்கள் முகத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. திடீர்னு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிறதா சொன்னீங்க. பட் அண்ணன் மதுரை போகலை அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க. அதாவது கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சில ரொம்ப ஏற்கத்தகாத விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் அப்படி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், ஒரு நாள் விட்டு. அது ஏன் சொன்னீங்கன்ட்டு எனக்கு இன்னும் புரியலை. அண்ணா சொன்னீங்க இந்த மாதிரி ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் கோயம்புத்தூரில் நிறைய நடந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக என்னோடய ஊர் கோயம்புத்தூர் தான், நான் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கேன். நேற்று ஹைதராபாத்தில் நாங்கள் இங்கே தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் போராட்டம் பண்ணோம். அப்போ நிறையா சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருந்தது. அது எப்படி இருந்தாலும் ஒரு 2 மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இப்போ யாருக்குமே அந்த ஹிந்து முஸ்லீம்ங்கிற இது எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை கிடையாது. ஒரு சிலருக்கு கருத்து இருக்கலாம். இருந்தாலும் நேற்று நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி எந்த ஒரு வேறு மொழி பேசுகிறவங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே மதம் தமிழ் மதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஒரு சிலர் மதம் பிடித்தவங்க இருக்கலாம், இருந்தாலும் இப்போ அதிகமாக எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ நம்ம குறிக்கோளில் கரெக்டாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ஹிந்து, மாலை போட்டு ஹிந்து விஷயத்தை ஃபாலோ பண்ணி இதாக வர்றவன். இருந்தாலும் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், அனைத்து மதத்திற்கும் அதுக்கான உரிமை இருக்குது. அவங்கவுங்கள கரெக்டான மரியாதையோடு நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும், என் தோழர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல மதங்களோட இன்னி பிணைஞ்சுதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அந்தளவுக்கு பிரச்சனை ஒருவேளை படிக்காத ஒரு சிலர்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க ஒரு சிலர் கோயம்புத்தூரில் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொடி எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிக்கிறது, எரிக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பப்ளிக்காக பண்ணியிருந்தாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்து அதை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. யார் பண்ணாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு கேட்கலான்னு தோணுது, இருந்தாலும் வேண்டாம். அப்புறம் ஒரு சிலர் தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னீங்க. அதெல்லாம் ஒருவேளை படிக்காமல் இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. நம்ம தமிழர்களாக இருந்தாலும் நம்ம இந்தியர்கள்னு சொல்லிட்டு இப்போ படித்த எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஒரு சிலர் இந்த பெப்சி கோக் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ரொம்ப டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தப்பு இல்லை ஏன்னா அந்த பெப்சி கோக் இதெல்லாமே விவசாயத்துக்கு நம்ம போராட்டத்துலேயும் அது ஒரு அங்கம் தான். எல்லா இதுக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்குது. சரி, ஓகே, ஓவராக டைவர்ட் பண்ண வேணாம். அண்ணா சொன்ன மாதிரி நம்ம கோரிக்கையிலேருந்து எப்போ மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னீங்க. கோரிக்கையிலேருந்து மிஸ் ஆக வேணாம். ஏன்னா நம்ம முக்கியமான கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடக்கணும்ட்டு இல்லை. ஏன்னா மாட்டுப்பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஜல்லிக்கட்டு மட்டும் நடக்கிறது நம்ம கோரிக்கையிலே இல்லை. நம்மளோட முக்கியமான இது அமெண்ட் PCA ஆக்ட். ஏன்னா நம்மளால் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம கேட்குற கோரிக்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்க கிடையாது இல்லை.
பிசிஏ ஆக்டை அமல்படுத்தணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக கிடையாது. இந்த அமன் பிசிஏ ஆக்டுங்கிறது வந்ததுன்னா இந்தியா முழுவதும் அதற்கான இது புல் வந்து அதிலிருந்து அதுக்கான உரிமையை வந்து பெறும். நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சட்டம் கொண்டு வந்து அது தமிழ்நாட்டில் மட்டும் இது பண்ணி ஜல்லிக்கட்டு மட்டும் நடந்ததோடு நமக்கு போதும் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கல. இல்லை, ஏன்னா நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லைனா. ஏன்னா நம்ம கோரிக்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. இருந்தாலும் ஓகே அண்ணா, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எங்களையும் முன்னாடி கொண்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு வந்து சொன்னீங்க அரசியல் வர்றதுக்கான தகுதி இருக்குன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அரசியல் அறிவு இல்லை அப்படின்ட்டு. இப்போ சொல்லப்போனால் அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் வந்தால் மட்டும்தான் அரசியல் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். உண்மையாக சமூக சேவை செய்யணும் அப்படின்னு முன்வரவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்களாம் நினைக்கிறோம். ஓகே அண்ணா, இருந்தாலும் எதாக இருந்தாலும் யோசிக்கவும் தோணுது. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அண்ணன் மதுரை போகாமலும் இருந்திருக்கலாம். சென்னை டைரெக்டாக வந்திருக்கீங்க. ஓகேண்ணா, இருந்தாலும் எங்களெல்லாம் அப்படி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இளைஞர்கள் வந்துட்டு ஜல்லிக்கட்டு வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும்னு இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கோரிக்கையிலிருந்து இன்னும் யாரும் வெளியே போகல. அமெண்ட் பிசிஏ ஆக்டுங்கிறதுல இன்னும் குறிக்கோளோட தான் இருக்காங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நன்றிண்ணா.